நரகத்துடைய அடித்தட்டுல நீங்க தான் இருப்பீங்க. அப்போ இன்னைக்கு நயவஞ்சர்கள் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம யார் வருவா இன்னைக்கு அந்த இடத்துல? யார் இஸ்லாத்தை வந்து வாயால ஏத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு செயல்கள் எல்லாம் முஸ்லீம் அல்லாதவர்கள் செய்யற மாதிரி வச்சுக்கிட்டான் அப்படின்னா, இப்ப இவன் யாரு? முனாஃபிக். வாயால முஸ்லீமு, செயலால அவன் முஸ்லீம் இல்லை. அப்போ இந்த மாதிரியான ஆட்கள்னால இந்த சொசைட்டில என்ன ஏற்படும் அப்படின்னா ராங் மெசேஜ் போகும். இப்போ இன்னைக்கும் எடுத்துக்கோ, இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து நீ சொல்லு, சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க? நீங்க இப்படி சொல்றீங்க பாய், ஆனா எங்களுக்கு பக்கத்துல ஒரு பாய் இருக்கிறாரு, அந்த பாய் இப்படி பண்றாரு, இப்போ இஸ்லாத்துல இல்லைன்னா இந்த பாய் எப்படி இப்படி பண்ணுவாரு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவங்க இஸ்லாம யாரை பார்த்து கத்துக்கிறாங்க? எதை வச்சு எடை போடுறாங்க? முஸ்லீம்களை வச்சுதான் அவங்க எடை போடுறாங்க. அப்போ முஸ்லீமுக்கு இஸ்லாத்துல இதுதான் கொள்கைன்னா ஏன் இந்த முஸ்லீம் தண்ணி அடிக்கிறாரு? இஸ்லாத்துல இதுதான் கொள்கை அப்படின்னா சினிமா வந்து இப்படி இருக்கு தடை செய்யணும் ஏன் இவர் நடிக்கிறாரு? இஸ்லாத்துல வந்து இது ஹராம் அப்படின்னா ஏன் இவர் செய்யறாரு? அப்ப அதை காமிச்சு காமிச்சு அவங்க வந்து கேட்கறாங்க. அப்போ மக்களுக்கு குழப்பம் ஏற்படுதா இல்லையா? ஒரு இஸ்லாத்தை வந்து கத்துக்க வர்ற ஒரு மக்களுக்கு குழப்பம் ஏற்படுதா இல்லையா? முஸ்லீமை பார்த்து இஸ்லாம் கத்துக்க முடியலன்னு அவன் எங்க போய் கத்துக்குவான்? அப்ப இந்த குழப்பத்தை ஏற்படுத்தினதுனால அவனுக்கு தெளிவா இருந்துருந்துச்சுன்னா அவன் சொர்க்கத்துக்கு போய் அவன் வந்து சரியான பாதையை செலக்ட் பண்ணியிருப்பானா? நீ கரெக்டான இஸ்லாமை ஃபாலோ பண்ணியிருந்தா அவன் கரெக்டான இஸ்லாமை அவன் செலக்ட் பண்ணியிருப்பானா? தப்பான இஸ்லாமை ஃபாலோ பண்ணதுனால உன்னால அவன் நேரத்துக்கு போனான். அவனுக்கு வந்து அந்த கொள்கை என்னன்னு பிடிப்படல. அப்போ அதை விட பெஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அதை விட சரியான நீதி என்னவா இருக்கணும் அப்படின்னா, அவனை விட கீழே நரகத்துல நீ வந்து சாகும். அவன் கிடைக்கிற நரகத்தோட டபுள் மடங்கு நரகம் உனக்கு கிடைக்கும். அப்ப நரகத்துடைய ஸ்டவ்ல எப்பயுமே கீழே ஹீட் ஜாஸ்தியா இருக்குமா? ஒரு தேக்ஸா வந்து அப்படியே மேல தூக்க தூக்க என்ன ஆகும்? ஹீட் கம்மியா இருக்கும். மேல டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும், கீழே ஜாஸ்தியா இருக்கும். அப்போ கீழே நரகத்துலயும் அதே தான், கீழே ரொம்ப டெம்பரேச்சர் இருக்கும். அப்ப அந்த இடத்துல நீ இருப்ப. யாரை சொல்றான்? முனாஃபிக்கு சொல்றான். இதுல நம்ம என்ன சந்தோஷப்பட்டுக்கிறோம்? நம்ம தான் தொழுகை இருக்க, நம்ம தான் களிமா இருக்க, நம்மகிட்ட தான் சில விஷயங்கள் இஸ்லாத்துடையது இருக்க. அப்ப அந்த அடிப்படையில் நம்ம விடுதலை செய்யப்படுவோம்னு நினைக்கிறோம். இந்த அறவுரையா ஃபாலோ பண்றதுனால அல்லாஹ் சொல்றான், நீங்க தான் நரகத்துடைய அடித்தட்டுல இருப்பீங்க. ஒழுங்கா இஸ்லாத்துக்குள்ள முழுசா வாங்க, இல்லைன்னா இஸ்லாத்துக்கு வெளி போட்டு போகுது. ஒரு பெண்ணு ஹிஜாபை போட்டுக்குது, ஹிஜாபும் போட்டுக்கிட்டு மியூசிக்கும் பாட்டு பாடி என்ன பண்ணுது? அப்லோட் பண்ணுது. ஒன்னு ஹிஜாபை கழட்டிட்டு மியூசிக்கை பாடு, ஒன்னு இஸ்லாத்தை தூக்கி எறிஞ்சிட்டு மொத்தமா அந்த ஒப்பந்தத்துல இருந்து வெளியே வந்துட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அல்லது உள்ள வந்துட்டீங்கன்னா மொத்தமா ஃபாலோ பண்ணு. இப்போ பாக்குறவனு கன்ஃபியூஷன் ஆகுமா இல்லையா? ஆனா அது ஹிஜாபு ஃபாலோ பண்ணது கரெக்டா இருக்குது, எல்லா புகழும் இறைவனுக்கேங்கிறான். ஆனா பார்த்தா பாப் மியூசிக், ராக் மியூசிக் அதெல்லாம் என்ன நரம்புகளை தூண்டிடும். அப்போ பப்ல பார்த்தீங்கன்னா தெரியும், ஏரமன் மியூசிக் எல்லாரும் என்ன நினைச்சுவாங்க, அவர் வந்து ஆஸ்கார் வாங்கிட்டாரு நம்ம அது அப்படிங்கிறேன். அந்த மியூசிக் என்ன வேலை பண்ணுது? பப்ல இன்னைக்கு டான்ஸ் ஆடிட்டுலாம் சாவறானுங்களே, அங்கெல்லாம் எது பிளே பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரியான அந்த ஜாஸ் மியூசிக், அந்த இந்த மியூசிக், எலக்ட்ரானிக் மியூசிக், அதோடைய பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஜாஸ்தி. அது பல போதை வந்து அது பல மடங்கு அது கொடுக்கும். சாதாரண போதையெல்லாம் அது பத்தாது, பயங்கரமான அது டேஞ்சர் அது. ஆனா என்ன பண்றாங்க? முஸ்லீம்கள் செய்யறாங்க. ஸோ அதனால ஒரு குழப்பம் ஏற்படுது. அதான் அல்ல சொல்றேன், அடித்தட்டுல இருக்கணும், அடித்தட்டுல நீங்க இருப்பீங்க. ஏன்னா இஸ்லாத்துடைய பிரதிநிதியா